தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வியாழக்கிழமை அதிகபட்சமாக ஈரோட்டில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் 10ஆம் தேதி கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வட தமிழகத்தில் வெப்பத்தின் அளவு 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. 11ஆம் தேதிக்கு கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை வெப்பத்தின் அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் எனவும் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் கற்பிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமித்ஷா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தக்கோலத்தில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. CIFSF என்ற அந்த பாதுகாப்பு படைப்பிரிவின் 56வது ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் CISF DG ராஜ்வீந்தர் சிங் ஆகியோர் திறந்த ஜீப்பில் சென்று வீரர்களின் படைப்பிரிவினை பார்வையிட்டனர். பின்னர் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமித்ஷா ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட CISF அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதக்கங்களை வழங்கினார். மேலும் CISF-இன் 56வது எழுச்சி தின மலரையும் அவர் வெளியிட்டார். சிவகங்கை, ஐதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பயிற்சி மையங்களுக்கு புதிய கட்டிடம் உட்பட 87 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் காணொலி மூலம் அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு சாகசத்தை வீரர்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டி அசத்தினர். மேலும் மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டுகளை கண்டறிவது, அதனை பாதுகாப்பாக செயலிழக்க செய்வது உள்ளிட்டவற்றையும் வீரர்கள் செய்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, சோழ வம்சத்தின் சிறந்த வீரரும் வீரமிக்க மன்னருமான ஆதித்ய சோழனின் நினைவாக CISF தக்கோலம் பயிற்சி மையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது மேலும் பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தார். तमिल संस्कृति और तमिल परंपराएं भारत की संस्कृति का अनमोल गहना है. उसको पूरा देश आज स्वीकार कर कर चल रहा है और इसी कड़ी को आगे बढ़ाते हुए इस प्रशिक्षण केंद्र का नाम चोल वंश के महान योद्धा राजादित्य चोल के नाम से करते हुए मैं बहुत बहुत आनंदित और उत्साहित हूं. ராஜாதித்ய சோல் தொடர்ந்து பேசிய அவர், ஒவ்வொரு மாநில மொழிக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் அரசாக மோடி அரசு உள்ளது என்றார். मैं तमिलनाडु की धरती पर आया हूं तो तमिलनाडु के मुख्यमंत्री को भी आग्रह करना चाहूंगा कि कई राज्यों ने पहल की है. मेडिकल की शिक्षा और इंजीनियरिंग की शिक्षा में स्थानीय भाषा में अभ्यासक्रम बनाए गए हैं. मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए, शीघ्र किया जाए. और मैं मानता हूं इससे न केवल अपनी मातृभाषा मजबूत होगी और तमिल माध्यम में पढ़े हुए बच्चों को आगे पर समान अवसर मिलेंगे.